என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் சுக்கிரன் உச்சம்னா என்ன பண்ணணும்? அது ஒருத்தனுக்கு என்ன சொல்கிறது, ஒருத்தனுக்கு ஒன்றுமே முடியலையாம், அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் ஏற்கனவே உங்களுக்கு உட்கார்ற இடத்துல பிஸின்னு சொல்ல வந்தேன் சார். சார் அப்போது உங்களுக்கு திடீர்னு உங்களை போய் பிஸியாக்கி 27 பொண்டாட்டி வந்தால் உங்கள் நிலைமை என்ன? ஸோ 7 உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வர்ற போகிறதெல்லாம் சில நேரங்கள் நமக்குன்னு அப்படி நடக்கும் சார். வர்ற போகிறதெல்லாம் உஷார் ஆகும், வர்ற போகிறதெல்லாம் நமக்குன்னே நடக்கும். உங்களை பார்க்கும்போது அப்படியே 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 எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்குது. ஆச்சா இதுக்கு தான் எவ்வளோ நேரம் பேசுறியா? அந்த மாதிரி சில பேர் பேசுகிறதுலையே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கு இல்லை நம்ம கடைசி வரைக்கும் இதே சிந்து தான், சேம் குந்தானி சேம் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த 20 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. நான்லாம் சார் நானும் 25 வருடமாக்கும் நான் பொண்டாட்டி தவிர வேறு யாரையும் பார்த்ததே இல்லை. சரி அப்படியே இரு, உனக்கு அப்படி பீச்சில் செலவு வைக்க போகிறாங்க. ஸோ அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது ஒரு காமம், ஒரு கிளர்ச்சி வரும் பாருங்க, ஒரு கிளர்ச்சி. அடாடாடாடாடாடாடா சார், நம்ம ஆட்களுக்கு ஒரு 27 வகையான கிளர்ச்சி இருக்குது. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி சார். லூசுப்பே உலகம் ஃபுல்லாக இருக்கான். சில பேருக்கெல்லாம் பேப்பரில் சித்ரான்னு எழுதி கொடுக்க போதும், சித்ரா இப்படி அந்த பேரே படித்து பார்ப்பான், சித்ரா 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 படிச்சுட்டே இருப்பான். அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேசுகிறதுல ஒரு சந்தோஷம். போட்டோ டி போட்டோ மட்டும் காட்டுறா, ப்ளீஸ்ரா எதுக்குடா ஃபோட்டோ பார்க்குற? அந்த ஃபோட்டோவை பார்க்கணும் அவனுக்கு, வேறு எதுவும் வேண்டாம். அவன் பெரிய ப்ராசஸில் எதுவும் கேட்கல, அவனுக்கு தேவை அந்த ஃபோட்டோவை பார்க்கணும். ஸோ அப்போது ஃபோட்டோ பார்க்குறவன், பேர் எழுதுகிறவன், லவ் லெட்டர் எழுதுகிறவன், அதில் தான் இது மாதிரிலாம் நிறைய பேர் இந்த 7 சுக்கிரன் உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இளமை திரும்புதே நானே. குருஜி உங்களுக்கு இளமை திரும்பிடுச்சு. நான் என்னைக்கு எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லியிருக்கேன், இன்றைக்கி எனக்கு வயசாகிறதுக்கு. ஐ எம் ஆல்வேஸ் யூத் மேன். இங்கே பாருங்கள், எப்பயுமே யூத்தாக இருக்கிறவங்களுக்கு வயசே ஆகிறது கிடையாது. இவங்களை தான் லவ் பண்ணணும், அவங்கள தான் லவ் பண்ணணும். நம்ம மனசுக்கு ஏன் நீங்கள் லிமிட் பண்ணிக்கிறீங்க? யாரை பார்த்தாலும் லவ் பண்ணுங்கள், ஜாலியாக இருப்பீங்க. உயர்ந்த சிந்தனைகளுக்கு போங்க. எந்த புத்தகத்தை பார்த்தாலும் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, எதை பார்த்தாலும் சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரை பார்த்தாலும் லவ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு என்ன தப்பு? ஸோ அப்போது இதெல்லாம் ஒரு பலனாயா? இதெல்லாம் ஒரு பலனா? சார் நல்லா புரிஞ்சிங்க. பல்லுக்கிறவன் பொட்டான்னு திக்கிறான். சில பேர் எக்ஸிக்யூஷன் பண்ணுறான், சில பேர் அதை கடைசி வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருக்கான். அப்போது 7 உச்சமாகும் பொழுது என்ன ஆகிறது? வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிது. நான் மலேசியா போகிறேன், பெனாங்கு போகிறேன், நான் ஆஸ்திரேலியா போகிறேன், அமெரிக்கா போகிறேன், ஐரோப்பா போகிறேன், நான் ஃப்ரான்ஸ் போகிறேன். இது மாதிரிலாம் போய்ட்டு ஈபிள் டவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன். அது கிடைக்கும், ஈபிள் டவர் அவ்வளோ பெருசு இருக்கும், அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு சும்மா காட்டியுமே ஃபாரின் போகிறவங்களாம் இருக்கான். நிறைய பேர் ஃபாரின் போய்ட்டு அங்கே போய் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் எப்படா ஊருக்கு விடணும் முடியாது. இங்கே 4 தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தின்னாதான் அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கான். ஃபாரின் போன எல்லோரும் ஹாப்பியாலாம் இருக்கிறது இல்லை. அப்போ 7 உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீண்ட நாள் கனவு ஆன்சைட் போகலான் இருந்தேன். நானும் என் ஒய்ஃபும் 2 பேருமா சேர்ந்து அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறோம். நாங்கள் அங்கேயே செட்டில் ஆக போகிறோம், லண்டன்லேயே செட்டில் ஆக போகிறோம். லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுனு, லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங், ஃபாலிங் டவுனு டவுனு ஃபாலிங் டவுனு. எதுக்குமே டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லை. லண்டன் பிரிட்ஜுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி நமக்கு எது தெரியுதோ இல்லையோ 2-3 ஊர் நல்லா தெரியும். எல்லாரும் போகிற ஊர். லண்டன் எல்லோரும் போவாங்க, துபாய் போவாங்க, எல்லாருமே அமெரிக்கா போவாங்க, சிங்கப்பூர் போவாங்க. அது மாதிரிலாம் சில பேர் ரொம்ப முரட்டுத்தனமாக உகாண்டா போகிறவங்களாம் இருக்கான். அவனெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்பட்றா தைரியமாக போகிற? பல்லுகளெல்லாம் கருப்பாகி வருவான் அவன். ரொம்ப தைரியம் அவனுக்கு. அந்த மாதிரி உகாண்டாக்கெலாம் போவான். உகாண்டாக்கு போய், ஆமாம் உகாண்டா போறியா, அங்கே போய் என்ன செய்வேன்? சும்மா வேடிக்கை பார்ப்பேன் குருஜி. வேடிக்கை பார்ப்பியா? நான் அப்போலாம் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஒவ்வொருத்தரும் இருப்பான், 8 அடி 10 அடி இருப்பான்.
அவன் கையில் சிக்கி அவன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுத்து சிக்குனா சுட்டுருவான். அதனால் அவன்கிட்ட ஒன்றும் பண்ணவும் முடியாது. அமெரிக்காக்காரனாவது மன்னிச்சு விட்ருவான். ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் போய் சந்தோஷமாக இருந்தவன் ஃபாரின் போய் சந்தோஷம் இல்லாதவன் இப்போ 7 கூடன் உச்சமாகும் போது ஃபாரின் போகிற யோகங்கள் கிடைக்கிறது. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க மாங்கல்யம் தந்து நானே நாமம ஜீவ என்றென்றும் என்றென்றும் புன்னகை. உலகத்திலேயே தான் பாடும் பாட்டுக்கு தானே மியூசிக் போட்ட ஒரே டைரக்டர் நான் மட்டும்தான். அதனால் அந்த பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சந்தோஷம், அதாவது ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எங்கே போயிட போகிறேன், ஏன் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்க போகிறான், தாலி கட்டிட்டு திரும்பவும் நம்மகிட்ட தான் வந்தாகணும். கவலைப்படாது, அந்த ரூமை திறந்து வை, வாடா சிங்கம் உட்கார்றா, நம்ம தான் பெக்க போட போகிறோம், நம்மகிட்ட தான் அழுவ போகிறான், யூ டோன்ட் வரி. கொஞ்ச நாள் அப்படி சுற்றின்னு இருப்பான், அவ்வளோதான். ஸோ அப்போ 7 கூடையவன் நம்ம வந்து உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகிறது, திருமண யோகங்கள் போன்றவை கிடைக்கிறது. 12 கூடையவன் இருப்பதால் என்னாக தாம்பத்திய சுகங்கள் போன்றவை கிடைக்கும். இல்லற வாழ்க்கையில் இன்பங்கள். சில பேருக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னால் வந்து என்னமே பண்ண முடியல குருஜி, நான் வந்து நிறைய கற்பனைகளோடு போகிறேன், ஆனால் எந்த கற்பனையுமே நிற்கிற சரியாக மாட்டேங்குது, நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரில அப்படின்னா கவலையப்படாதீங்க. டெய்லி நைட்டு 11 மணிக்கு நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. 11 மணிக்கு டிவியை போடுங்க. டிவியை போட்டிங்கன்னா ஒரு விளம்பரம் ஒன்று ஓடும். ஒன்று போதும் நின்று பேசும் அப்படின்னு ஒரு விளம்பரம் ஓடும். அந்த விளம்பரத்தை பாருங்கள். அதுக்கு கீழே இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்க. நான் கூட ட்ரை பண்ணேன், 5 பிரயோஜனம் இல்லை, சும்மா போட்டுக்கிறான். ஸோ அப்போ நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதான் மருந்து வேலை செய்யுதுன்னு. ஸோ அப்போ 12 கூடையவன் உச்சமடையும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறத விட ஏதாவது நீங்கள் வீட்டிலையே இந்த பச்சை பயிறு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு டெய்லி தண்டாலாம் எடுத்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கனாலே பாதி உடம்பு சரியாயிடும். ஒரே ஒரு பொண்டாட்டி லவ் பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே பொதுவாக எல்லோரையும் லவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க உறுப்புகள் அதே தன்னால் சரியாயிடும். ஸோ அப்போ 12 7 கூடையவன் உச்சமாக பெறும் பொழுது காதல் கொப்பளிக்க போகிறது, அடி பிரித்து எடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பருக்கு கூப்பிடுங்க. எங்கே போயிடுவீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் டீமுக்கு தான் நீங்கள் வந்தாகணும். சங்கரனெல்லாம் இப்போயே ரெடியாக திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு. கமான், எங்கே போயிட போகிறான், ஒரு மாதத்தை பொண்டாட்டியும் சுற்றுவான், கரெக்டாக நம்மக்கிட்ட தான் வருவான். அப்போது கீழே போய்ட்டுருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் கலந்து கொண்டு உங்கள் பங்களிப்பை அளியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.